கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், மனுவில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன? அபிநயா, நம்ம முன்பே பார்த்தபொழுது அனைவரும் உள்ளே சென்றதை பார்த்தோம். தற்போது ஆளுநரை உள்ளே சென்று அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவில் என்ன இருக்கிறது என்பதை செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி சொல்ல இருக்கிறார். நமக்கு சொல்லிய தகவலின்படியாக இந்த கள்ளச்சாராய பிரச்சனை இவ்வளவு பேர் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் என்பது அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சந்திப்பிற்காக சட்டமன்றத்திற்கு சென்ற போது அதிமுக உறுப்பினர்கள் எந்த கருப்புடையில் சென்றார்களோ அதே கருப்புடையில் ஆளுநரையும் சந்தித்திருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக கூட்டணியில் அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியும் இதில் பங்கேற்றிருக்கிறார். கூட்டணி கட்சியை சார்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆளுநர் சந்திப்பின் போது சந்தித்து இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்தாக ஒரு தீர்வு வேண்டும், அதே போல இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை தேவை என்பது அதிமுகவின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சென்று ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.